ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சேதோவ் பக்தியார் ஓலிவீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின்போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000க்கும் மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 3,30,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மாஞ்சி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நீரஜ்குமார் சின்ஹாவை விட 19,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங்தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத் அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத் அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத் அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூட்டான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப் பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாகே வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த கியானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சதேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.